நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதேபோல பொங்கல் திருவிழா முடிந்த பிறகு பிற ஊரில் இருந்து சென்னை வருவதற்கான பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக 2,302 பேருந்துகளோடு 5,793 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மற்ற முக்கிய ஊர்களிலிருந்து 6,926 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எனவே ஆக மொத்தம் 22,676 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்து கொள்வதற்கு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் 7 முன்பதிவு மையங்களும், கோயம்பேட்டை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் 2 முன்பதிவு பேருந்து நிலையம் என 9 பேருந்து முன்பதிவு மையங்கள் செயல்படும். இது இல்லாமல் இணையதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். TNSTC.in என்ற அந்த தளத்திலும் TNSTCயோட அஃபிஷியல் ஆப்பிலும் முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 83 பேர் இன்றைய தேதி இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பேருந்துகளுடைய இயக்கங்கள் குறித்து புகார் தெரிவிப்பதற்கும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் 9445014436 என்ற தொலைபேசி எண்ணை 24/7 என்ற அளவில் எந்த நேரமும் தொடர்பு கொள்ள வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆவணி கட்டண பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் அவற்றை புகார் செய்வதற்கு 1800 என்ற எண்ணிற்கோ அல்லது லேண்ட்லைனில் 000-247-49002 இன்னொரு எண் 0044262804445 இன்னொரு எண் 04426281611. இந்த எண்களில் கட்டணமில்லாமல் தொடர்பு கொண்டு தங்கள் புகார்களை பயணிகள் தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோல கிளாம்பாக்கத்தில் கட்டுப்பாட்டு அறையானது 24 மணி நேரமும் செயல்படும். அங்கேயும் எந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம், எந்த புகார்களையும் தெரிந்து கொள்ளலாம். கிளாம்பாக்கம் செல்வதற்கு பல்வேறு வகை பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து 100 பேருந்துகளும், அதேபோன்று பிராட்வேயிலிருந்து 100 பேருந்துகளும், திருவான்மையிலிருந்து 50 பேருந்தும், குந்தமணியிலிருந்து 50 பேருந்துமாக 100 பேருந்துகள் அங்கே சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் 24 மணி நேரமும் இயங்குகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களை பொறுத்தவரை இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல ஆம்னி பேருந்துகள் சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களில் கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயில் செல்கின்ற சாலையின் இருபுறமும் பேருந்தில் இருக்கிறார்கள் என்று புகார் வந்திருக்கிறது. அதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற சூழல் ஏற்பட்டால் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயில் செல்கின்ற சாலையில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மதுரவாயில் டோல்கேட்டிலும் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்கு இடத்தில் இல்லாமல் அவர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை மரியாதைக்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அழைத்து பேச இருக்கிறார்கள். அவர்களும் இந்த அறிவுரை வழங்க இருக்கிறார்கள். அதேபோன்று டோல்கேட்டுகளில் கடந்த தீபாவளியின் போது முதல்வருடைய கருத்துப்படி அந்த டோல்கேட்டுகள் குறிப்பிட்ட நேரம் மாலை நேரத்தில் திறந்து வைக்கப்படும். நகராட்சி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சனை இல்லாமல் சென்றார்கள். அதே போல இந்த பொங்கல் திருவிழாக்கள் அவர்கள் சென்று சேர்வதற்கு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அவருடைய நகையை பேசுவதற்கு நடவடிக்கை பேர் அவர்களை கட்டமைப்பதற்கான குழு அமைக்கப்படும். இந்த மாதிரி சாலை ஓரத்தில் எங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக குழு அமைக்க நடவடிக்கை. கிளாம்பாக்கத்தில் அவங்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து முடிச்சூர் வந்து அவங்க நிறுத்துவதற்கான ஓய்வெடுப்பதற்கான இடம் தான் கிளாம்பாக்கம்.
தீபாவளியின் போது தனியார் பேருந்துகளை ஒப்பந்தத்தில் எடுத்து இயக்கணும். அதனால் கடந்த காலங்களைப் போல மாநகர பேருந்துகளையோ அல்லது விழுப்புரம் கோட்டம் திருச்சி கோட்டத்தில் சிறப்பு பேருந்துகளோ எடுக்கிற நடைமுறை விழுப்புரம் கார்பரேஷன் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் கூட வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம தனியார் பேருந்து வாடகை கேட்டு போனோம். இந்த தடவை நம்ம எவ்வளோ சார் இல்லை அந்தந்த 8 கார்பரேஷன் அந்தந்த எம்டியாக அங்கே இருக்கிற தேவைக்கு ஏற்ப அங்கே பேசி வச்சுருக்காங்க. அன்றைய சூழலுக்கு எடுத்துக்கு தேவைப்படுறது அந்த 10 கிலோமீட்டர் பிரைஸ்ங்கிறது இதுவும் அதே தான் அந்த டெண்டர் போட்ட வேண்டியதான் அந்த அதே